அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பழிப்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூலத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறியும். மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார். கேது நேராக மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்குன்னா, கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில், உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு மேலே விட்டு அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 டேஸ் கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இந்த மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம இதில் இருக்கார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பங்குனி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் நிறைவு பகுதி விஸ்வாவசு வருஷத்துது. எப்பொழுதுமே இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சுன்னா மழை மேலே போகணும் தானே. முன்பு பொசுங்கி மறுபடியும் போகக்கூடாது. அந்த அமைப்பு கொடுத்துட்டாரு. என்கரேஜ்மெண்ட்டு, எஃபெக்ட்டு, ஸ்ட்ரீம்லைன், கைட்லைன்ஸ், சப்போர்ட்டிங் எவ்வளோ இருக்குது. மாரல் சப்போர்ட்டு, ஃபிசிக்கல் சப்போர்ட்டு, மெட்டீரியல் சப்போர்ட்டு, என்னென்ன கொடுத்துருக்காரு. ஆரோக்கியம் அதையும் கொடுத்துருக்காருல்ல. மனசு தெளிவு இவ்வளவும் கொடுத்துருக்காரு. பக்கபலம் எவ்வளோ. அதனால் மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே பல தான் சொல்லியிருக்கேன். என்னதான் நாங்கள் எப்படி இருந்தாலுமே ஒருவேளை புண்டத்துக்கு பங்கம் பண்ணுறது நீ தான். நீ இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வேளை புண்டம் கிடைக்காது. ஆரோக்கிய உடம்புல ஒன்றா நீ பண்ணால் தான் உண்டு. அதே மாதிரி கல்யாணம் காட்சி நல்லது பொல்லது விருத்திக்கு வரணும்னா நீ பண்ண தான் உண்டு. குழந்தை குட்டி விருத்திக்கு வரணும் நீ பண்ண தான் உண்டு. இல்லை குழந்தை பூச்சி கூட கட்டாது. மனநோய் வராமல் இருந்து நீ பண்ண தான் உண்டு. உழைப்பு கொடுத்து செயல்பட்டு எதிர்த்து நிற்கிற ஆற்றல், அயன் சக்தி, சொல்ல இரும்பு சக்தி, இனி தான் கொடுத்தா தான் உண்டு. வழிகாட்டி தொடர்ந்து கூட கடைசி வரைக்கும் இருந்து உழைப்பு கொடுக்கணும் நீ தான் உண்டு. இதெல்லாம் இருக்குல்ல. தைரியம் கொடுக்கணும் நீ தான் உண்டு. தான் வேணும். இப்படி இருக்க பாருங்கள். நன்றி விசுவாசம் காட்ட நீ தான் உண்டு. விசுவாசம் இன்றைக்கோ திருவிழு பண்ணுறப்போ அதை ஞாபகம் வச்சு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதுக்கு பெரிய நன்றி விசுவாசம் காட்டுறது அந்த சொல்லி காட்டிட்டு இருப்பார். பிரமாதமாக இருக்கும். இவ்வளவு நீங்கள் பண்ண கொடுக்குவேன். பகைமை பாராட்டாமல் மறுபடியும் மழை மறந்து அன்பு பாராட்டுவீங்க. இந்த குணங்கள்லாம் மகரம் கும்பத்து மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது.
ஏன்னா அந்த பகவான் யாரை நம்புறாங்களோ இவங்க 2 பேர் நம்புறாரு. இன்னும் அவருக்கே ஒரு புண்டத்துக்கு சோறு அவர் தான் கிடைக்கிற சொல்கிறது. அவர் நேரடியாக இந்த படைத்த உயிர்களை சாப்பாடு போடணும் கிடையாது. சனீஸ்வரன் மட்டும்தான் வச்சு பண்ணுறாரு. அதனால தான் சனீஸ்வரனுக்கு ஏறு நாடு சனியில் அவரை வச்சு தான் பார்த்து பயந்துன்னு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா அப்படியே அமுக்கிடுவாங்க. யாரோ கொடுக்கட்டும் நமக்கு என்ன சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. எந்த முதலாளிகளும் சனீஸ்வரன் தொகை இல்லைன்னா ஒத்துட முடியாது. எந்த கலைகளும் புரட்சி பண்ணுற கலைகளும் சனீஸ்வரன் தொகை இல்ல முடியாது. எந்த ஆயுதம் எடுத்தவனும் சனீஸ்வரன் தயை இல்லைன்னு முடியாது. எந்த 100க்கு 80-90% இந்த கிரிக்கெட்டில் பயங்கர விளையாடுறானே ஸ்போர்ட்ஸ்மேனு, சனீஸ்வரன் தயை இல்லைன்னா அவன் தான் அடுத்த நிமிஷம் பவுட்டு டமால் கோச் டைம் எலிமெண்ட் ஆக்ட் பண்ணி வைக்கிறது அவர் தான். சனீஸ்வரனுக்கு புதனுக்கு ரொம்ப இன்டிமேசி ஜாஸ்தி. புதன் தான் பகவான். இதிலே தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அந்த சனீஸ்வரனுடைய சம்மந்தப்பட்ட பாக்யாதிபதி மகரத்தின் பார்த்தோன்னா புதன் இல்லைங்களா, அதை கொடுத்தா தான் உண்டு. ஆனால் அவரே தான் 6ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பார். 6ஆம் வீட்டு அதிபதி தான் முதலாளி ஆக முடியும். என்றைக்காவது நேரடியாக பணத்தை மொத்தமாக போடுறேன்னா ஒன்றும் இல்லை. ஒரு ஃப்ளாட்டு வாங்கினோன்னா 1 கோடி 1.5 கோடி இல்லை 1 கோடி வச்சுக்கோங்க. புது ஃப்ளாட்டு ஒரு சாதாரண சின்ன ஒரு ஒதுக்கு போட்டு 1 கோடி ஆகிடுது. 3 பெட்ரூமு குறைஞ்சது அவன்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். அப்படின்னு 1 கோடி கொடுத்து கையில் கேஷ் கொடுத்து வாங்கினா பின்னாடியே வந்துடுவோம். எங்கே பணம் வந்து பிடிக்கின்னு விடுவோம். கணக்காட்டு பிடிச்சிடும். தேவையில்லாது இதுதானே அது நம்ம நாட்டில். அந்த மாதிரி நம்ம நாட்டில் வச்சுதே இந்த பகவான் பண்ண வேலை தான் இதனால. வெளிநாட்டை மாதிரி ட்ரில்லியன் நம்ம நாடு ஆக முடியுமா? இப்போ ஆகிறார். இந்த மாதத்துலேருந்து போன மாதத்துலேயே ஆரம்பிச்சாச்சு. மாசிலேருந்து சூப்பராக கொண்டுறாரு. சனீஸ்வரனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாச்சுனாலே உன்னை பெரிய லெவலில் ஆக்கிடுவோம். பேஸ்மெண்ட் நன்னா போட்டால் 100 மாடி 10-50 மாடி எவ்வளோனா கட்டலாம். இல்லை பேஸ்மெண்ட்டே போடாச்சுன்னா ஆடுமே. அடிப்படை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாலே மற்றெல்லாம் வரும். எதுவுமே சாதிக்க முடியும். அடிப்படை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன பண்ணி பிரயோஜனம் இல்லையே, கொலாப்ஸ் ஆகிடுமே. உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இந்த சனீஸ்வரனுடைய மகரத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது லாபஸ்தானம் வந்து செவ்வாய், அவங்க தான் 4ஆம் வீட்டு அதிபதி. சுகஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அந்த சம்மந்தப்பட்ட 4ஆம் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? அதே செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு சுகத்தை அனுபவிச்சுன்னா லாபம் வராது, போச்சு அப்படியே இல்லை. அந்த 6 அது பார்த்தா அந்த 6-8 கொண்டு வந்தோம் செவ்வாய் வீடு. பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே அப்படி தான். 2-12 வரும். அது சூரியன் சந்திரன் பக்கத்து பார்த்து 2-12 வச்சுருப்பான். அப்போ தான் 2 ஒன்றா சேராது. சேர்ந்ததுன்னா ஒன்று அடியோடு போடுவான், இல்லை மேலே போட்டு பொத்துன்னு ஊந்து ஆசைப்படுவான். 2 தான் அவன் காலபுருஷனோட ப்ரோக்ராமு. அப்போ தான் காலம் எங்கிட்டே இருக்கும். ஏறி பண்ணலாம் படமா 2 காலம் ஒரே நடக்கிற மாதிரி. ஏன் ஒன்று பின்னாடி போயிட்டு வருது? ஏன் ஒன்று யூனிஃபார்ம் போக முடியாது. ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் அதை பிடிக்குது. அதை பிடி சொல்லிட்டு போய்த்தானே வாழ்க்கையில் மேலே வர முடியும். அனுபவங்களே உறுப்பு தான். சாப்பாடு சாப்பிட்டு போதும் இன்னும் சாப்பிடு, ஐயோ ஆனால் ஆளை விடு அப்படின்னு தின்னு. ஏன் அவ்வளோதான் கொள்ளும், வாமிட் ஆகிடும். இல்லைன்னா திருண்டே இருப்பான் மனுஷன். அதே போதைப் பொருள் இருப்பார், அவ்வளோ உணவு போட்டு ஊற்றி வாந்தி எடுத்தாலும் ஊசின்னு இருப்பான். ஏன் அது பிரெயின் டிஸ்கனெக்ட் ஆகிடும், பாழாகிடும் புத்தியை. இது மாத்திரம் புத்தியை பாழாக உடனே ஐயோ போதுன்றான். அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. நிறைய ஒன்று பார்த்து பண்ணுற பகவான். ஐயோ நினைக்கிற மாதிரி இல்லை. அவனோட அனுபவங்களை பார்க்கும்போது நிறைய இருக்கும். இந்த பகவானுக்கு பார்த்தா காசே கையில் வச்சுக்க மாட்டான். பார்த்தீங்களா, கிருஷ்ணன் குச்சையில் இருக்குது தண்ணி காட்டினானே. அப்புறம் தானே அந்த அம்மாவை பார்த்தா கொடுத்தது. ஏன் கொடுக்கலாம், இருக்கிறது கேசி விட்டுருது வேட்டியை. ஏன்னா எனக்கு இது காசு எல்லாமே என்னோடது. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இருக்க முடியாது மாதிரிலாம் அவர் இருப்பார். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே அனுபவ ரசனைகளை பகவான் அனுபவிக்கிறதுக்கு எவ்வகையாக பண்ணுறான். இதான் உண்மை. அதனால தான் இந்தாட்டி ஒரு சேஞ்சுக்காக இப்போ இனிமேல் எல்லா நாடும் நாசமாக்கிட்டு நம்ம நாடை உசத்துயினா தான் நம்ம நாட்டில் பெரும்பாலும் 70% ஆஃப் தி பீப்புள் ஆர் ஆல் படிச்சிருப்பது காலத்தில் எல்லாம் விவசாயிகள். அதுதான் எல்லாம் வேணும். அதனால் நம்ம நாடு வெள்ளக்கார பிச்சைக்கார நாடுன்ட்டான். எப்படி இருக்குது பார்த்தியா? அப்போ சனீஸ்வரன் நம்மளோட பிச்சைக்காரனா?
குருமார்கள்லாம் பாதி பேர் இருக்காங்களா, ஒன்று மேலே எலி மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்க, பிச்சைக்காரனா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இலக்காரமாக போயிட்டு பாருங்கள். இப்போ அவன் இலக்காரம் நம்ம பல்ல காட்டிட்டுருக்கான், நம்மக்கிட்ட சோறு கிடைக்கணுமே, இல்லை கிடைக்காது, நம்ம தான் கொடுக்கணும். நம்ம இப்போ டாப் லெவல். இப்போ அவன் கதை என்னாச்சு, அமெரிக்கா வந்து கிண்டல் பண்ணுது, என்ன எப்படி இருக்கு பாருங்கள், அவ்வளோ கேவலப்படுத்து. இப்போ ஏறி மிதிச்சாச்சுக்கா அடங்கிடும். அந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ பகவான் மோடி வச்சு பண்ணுறாரு, அந்த அளவுக்கு ஏறி மிதிக்கிறாரு, அப்போ தான் நடக்கும். புத்தியால் அவனே பல்ல ஹேன்னு சொல்கிற அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு வச்சுருவார் உலக நாடுகள் ஃபுல்லாக. ஏன்னா இந்த இவருடைய பெருமையை உலகத்துக்கு சொல்லணும். மகர கும்பம்ன்றது லேசு இல்லை. கும்பம் வந்து பூர்ணத்துவம் எங்கேயும் ஆக முடியுமா? அதான் கும்பம். மகரம்ன்றது பாரு எப்படி, அந்த அமைப்பை பாருங்கள். கொஞ்சமாக இதெல்லாம் எடுத்துக்காக வச்சுக்கலாம், யாருக்காக புரிஞ்சிக்கணும். மகர ஜோதின்றாங்களே, ஏன் அது மகர ஜோதின்றாங்க? தை மாதத்துக்கு ஏன் மகரத்தை வச்சுருக்காங்க? தை மாதத்துக்கு ஏன் மகரத்தை கொடுத்துருக்காங்க? யாருக்கா தெரியுமா? டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வரணும். மறுபடியும் ராத்திரி போச்சு, பொழுது விடையணும் இல்லை, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வரணும் இல்லை. இருள் அகர்ந்து, இருள் அறியாமை, இருள் க்ளீனாக போச்சு, வெளியேணும். அதுதான் இந்த மகரம். தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பழமொழி சொல்லுவாங்க, அது வந்து கஷ்டம் இல்லை. ஸோ மறுமலர்ச்சி வாழ்க்கையில் வரணும். திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வாட்டி கொண்டு வரணும் வாழ்க்கையில். அதுதான் அதுக்கு காரணகத்தாக இருக்கிறது தை, இந்த மகர ராசியோடும் அப்புறம் கும்பராசியோடும். கும்பம் பூர்ணத்துவம், மகர ராசி அது உண்டான வழி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒத்து வரைக்கும் பொற்காலம் இல்லை, எல்லா காலம் பொற்காலம். அதனால உலகத்துக்கு நீ உங்களுடைய பொற்காலமாக எடுத்து காட்டணும், வெளிவந்து காட்டணும் இல்லையா? இப்படியே குடிச்சுட்டு குதிரை ஓட்டினாங்களா? உழைப்பாளியாக இருக்கிறதுக்காக நம்ம அனுபவிக்கிறோம். நீ உன்னுடைய பெருமையை உலகத்தை சொல்லணுமா வேணாமா? நீ எங்களை போல் தான். ஒரு சேஞ்சுக்கு நீ சப்போஸ் நீ எங்களை முதலாளி ஆகிட்டீங்கன்னா ஜீரோ ஆகிடுவீங்க. நாங்கள் அத்தனை பேர் போயிடுவோம். அதுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் நீ தொழிலாளியாகவே வச்சுருக்க. ஆனால் அந்த அந்தஸ்து கொடுத்தாலும் அந்த அந்தஸ்து கொடுக்குற அளவுக்கு சிறப்பை மிக்க ஒரு காலமாக இப்போ இதுமே வந்துடும். எப்போதுமே சிறப்புமிக்க காலமாக அந்த அந்தஸ்து தகுந்த மாதிரி உங்களை மாற்றிப்பீங்க. பழையபடி இந்த இருப்பீங்க. ஆனால் ஸ்டேட்டஸ் மாத்திரம் உழைப்பாளி இருக்கும்போது அந்த சாதாரணமாக தான் இருப்பீங்க. அப்புறம் முதலாளி மாதிரி ஸ்டேட்டஸில் உலகத்துக்கு காமிப்பீங்க. அதுதான் கம்ப்ளீட்டாக. ஹோட்டல் மேனேஜர்னால் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட முதலாளின்னா சபையை பண்ணிருப்பாரா? ஜஸ்ட் பெரிய ஸ்டார் ஹோட்டல் பெரியன்னா வந்தால் வாழ இல்லையா? ஆனால் ஆஃப்டர் ஆல் நீ இந்த சமையல் ஹோட்டல்லாம் தானே, அப்புறம் ஹோட்டல்னு ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா காரண காரியம் இல்லாத பகவான் படைக்கலை யாரையுமே. அது காலகாலத்தில் படைக்கப்பட்டதுக்காக மட்டமும் இல்லை, உயரமும் இல்லை, தாழ்ந்தும் இல்லை. பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பில்டிங் நடக்கும்ன்றதுக்காக பேஸ்மெண்ட் மட்டமாக அடிப்படை ஃபார்முலா பக்காவாக இருந்தால் தான் கரெக்ட். அது பிரகாரம் தான் எல்லாமே சிறப்பாக செயல்படும். அதே போல் டீவியேஷன் பண்ணி எதோ போனால் கூட திருப்பி அதே லெவலுக்கு கொண்டுறதுக்கு வழி அமைச்சு தான் அது கொண்டு வர முடியும். ரைடர்னு போடுவாங்க, மேத்தமெட்டிக்ஸில் ரைடர்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களே. அப்புறம் இந்த ஃபார்முலா போட்டுட்டு எதுவுமே ஃபார்முலா இல்லாத ஒன்றுமே நடக்காது. விதிக்கப்பட்டது தான் எல்லாமே, புதுசாக ஒன்றும் இல்லை. அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க யாரும். ஸோ ஏதோ ஒரு காரண காலத்தால் மகரத்தில் நான் வந்து இத்துத்தூண்டு வியாபாரம், உதாரணம் சொல்கிறேன், இத்துத்தூண்டு வியாபாரம் பண்ணி ஏதோ ஒரு 10 பேர் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சம்பாதிச்சு இந்த ஹோட்டல் பண்ணுறீங்கள, ஹோட்டலில் சமையல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களே, மெஸ்ஸு மாதிரி பெரிய லெவலில் ஆக போகிறீங்க. ஃப்ரான்ச்சைஸ் வச்சு ஆக போகிறீங்க. என்ன சம்பாதிக்கிறீங்க, பாப்புலாரிட்டி ஆகும், பெருமை வரும், வேர்ல்டு லெவல் சப்ளை பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த லாஜிஸ்டிக் சர்வீஸில் வந்துடுது, நெட்ஒர்க் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. எக்கச்சக்கமாக பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆகிடுது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிடுவீங்க. அதனால் எத்தனையோ விஷயத்துங்களில் வெளியே பொருள் இருக்குது, எத்தனையோ அதுக்கு சம்பாதிக்கிறது இருக்குது. அப்புறம் ப்ராடக்ட், அதோட ப்ராடக்ட்லாம் இருக்குது, ரெடிமேடு ஷர்ட்டில் எத்தனை இருக்குது. அதுமாதிரி துணி ஆவர வைகள் நல்லா உண்டோ. இங்கே இருக்க நம்ம சம்மந்தப்பட்ட பாரம்பரிய தொடர்புள்ள கலாச்சார தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாமே காசு பணம் உலக அளவுக்கு போய் அது கொடுத்துட்டு தான் இருக்குல்ல, இனிமேல் நிறைய போகும். ஏன்னா அங்கே
கலாச்சாரம் பின்ன ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து போய் நம்ம ஒரு லெவலுக்கு எல்லாம் பண்ணுற அளவுக்கு தான் ஆகியிருக்கு உலக லெவலில். அதோட அமைப்பு நம்மகிட்ட வாழ்க்கை தரம் உயர எல்லாம் பொருளும் வளமும் செல்வம் உயரும். இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் இத்தினூண்டு பண்ணிட்டு வியாபார நஷ்டம் வந்து பொருள் எப்போ மழை டிமாண்டு சப்ளை வரும், அதுக்கு ஆட்டை அது வந்தால் இது இல்லை, அது இந்த அடுப்பு இல்லை, ஹெல்ப்புக்கு ஆளும் இல்லை செய்யறதுக்கு. அதனால் இத்தினூண்டு சேலரி பண்ணி விட்டோம், வேலைக்கு வர மாட்டேன்றான் திருப்பட்ட. அதுக்கு போட முதலே இவ்வளோ தான், அது சொன்ன மாதிரி தான் வரும். அதுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வருவானா, அது சம்பளம் கொடுத்து வருவானா, வேலைக்கு வருவானா, உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணிட்டு சைடில் பண்ணிருக்கணும். மேலே நம்ம நாட்டில் அந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் மாதிரி எக்ஸ்ப்ளாய்டிங் அதில் போனால் ராத்திரி வரைக்கும் வேலை வாங்கிட்டு இருப்பான் இத்தினோட சம்பளத்தில். ரொம்ப தப்பு இது. 4 hours 5 hours மேலே ஒருத்தர் வேலை பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு அவன் வேறு இடத்துல சம்பாதிச்சு கொள்ளணும். குடும்பத்தை நடத்தி பிஸ்னஸ் பல மல்டிபிளில் இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்தோன்னா வெளிநாடு சம்பளம் கொடுக்குற மாதிரி பந்தாவாக கொடுக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு முதலே அவன் போடலை, அப்புறம் அந்த மாதிரி சம்பளத்தை கொடுக்குறது. மொத்தமே கிராஸ் ப்ராஃபிட் வரும்போது மொத்தமே எல்லாம் செலவோடு சேர்த்து அவ்வளோதான் ஆகுது. அது அந்த அளவு சம்பளம் கொடுக்க முடியுமா? என்ன இருக்கோ கைக்கு திறந்த வீக்கு திறந்த கை விரல் அப்படிம்பாங்க, அது மாதிரி தான் செய்ய முடியும். அதனால் மகரத்தினுடைய பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாஸ் ஃபேமிலி எல்லாமே பண்ணி இண்டஸ்ட்ரியல் லெவல் பெரிய லெவல் ஆகக்கூடியது. சிறு குரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் துருள் வச்சுருப்பான், வியாபாரமே ஆகாது, பிஸ்னஸே இருக்காது, கான்ட்ராக்ட் அவ்வளோதான், எதிர்பார்ப்பு அவ்வளோதான், மெட்டீரியல் தான், ஆர்டர்லேயும் வர எக்கச்சக்கமாக வரப்போகுது. இனிமேல் அது இந்த மாதிரி உங்களுடைய இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த ஐடியாவெல்லாம் ஃப்ரேம் பண்ணி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இந்த மாதத்துலேருந்து வந்தாச்சு. தொழில் துறையில் புரட்சி பண்ணுவீங்க, அது வந்து விஸ்தீர்ணம் பண்ணுவீங்க, அதில் உலக அளவு பரப்புவீங்க, கொடி கட்டி பறக்கும். இல்லை மில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் சர்வசாதாரணப்படுத்து. லட்சம் ஒரு காலத்தில் லட்சன்றது மூஞ்சி பயந்துருந்தான், இப்போ லட்சம் ஒன்றுமே இல்லை, அது மாதிரி கோடி ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி பில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் அளவுக்கு ஆக போகிறீங்க. வாழ்த்துக்கள் சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.